என் அன்புக்குரியவர்களை, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த பாடு மரணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணமானது ஆதியாகமத்தில் இருந்து முன்குறிக்கப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு விவரிக்கின்றன. இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பாவத்திற்கு பிராயசித்தம் இன்னொரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தின் பிரமாணம். இங்கே மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வசனம் சொல்கிறது ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இன்றைக்கு பலரும் என்ன நினைக்கிறார்கள்? பாவ நிவர்த்திக்கென்று மலர்களை கொடுத்தால் பாவ நிவர்த்தி அடைந்து விடலாம், பொருட்களை கொடுத்தால் பாவ நிவர்த்தி அடைந்து விடலாம், அல்லது பணத்தை கொடுத்தால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று பலரும் நினைக்கிறார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஒரு மனிதனுடைய ரத்தம் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. முழு உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்ய ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தம். உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது அந்த ரத்தம். ஒருவேளை வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்து பல வருடங்களாய் நீங்கள் குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து கேளுங்கள். ஆண்டவரே இயேசுவே, என் பாவத்தை நிவர்த்தி செய்வது உம்முடைய ரத்தம். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம் என்று நான் இன்றைக்கு வாசித்தேன். உம்முடைய உயிரை எனக்காக கொடுத்து உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினபடினால் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தாரின் பாவங்கள் மகா பெரியவைகளா இருக்கலாம். ஐயோ, இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி மன்னிக்கப்பட போகிறது, எப்படி இவர்களுக்கு பாவம் மன்னிப்பு வரும் என்று நீங்கள் கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்கிறேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அந்த ரத்தத்தை இரட்சகர் இயேசு சிலுவையில் சிந்தினார். உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் சிந்தினார். அவர் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம். உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிய வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ஒரு மகன் ரட்சிக்கப்படவில்லை. குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. புருஷன் ரட்சிக்கப்படவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீர்கள். மனைவி ரட்சிக்கப்படவில்லை. வயது முதிர்ந்த பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை. இப்படியெல்லாம் பாரத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஒரு இரட்சகர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்திருக்கிறார். அவரை அண்டி சேருங்கள், அவரை நெருங்கி சேருங்கள். இயேசுவே, உம்முடைய ரத்தம் என் குடும்பத்தை கழுவட்டும் என்று கேளுங்கள். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறதே. எதை விசுவாசிக்க வேண்டும்? என் குடும்பத்தில் உள்ள அத்தனை ஆத்துமாக்களுக்கும் அவர் பாவ நிவர்த்தி செய்திருக்கிறார். அவருடைய ரத்தம் அதை செய்திருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். உங்கள் வீடு நிச்சயமாய் ரட்சிக்கப்படும். ஒரு நாள் முழு குடும்பமாய் தேவனை சேவிப்பீர்களே, அன்றைக்கு நீங்கள் மனதார தேவனை ஸ்தோத்திரிப்பீர்கள். இதே வசனத்தை நினைத்து கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்வீர்கள். உங்கள் குடும்ப ரட்சிப்பிற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, ரத்தமே பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுடைய உயிர் அவருடைய ரத்தத்தில் இருந்ததை, அந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துடைய உயிர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது, எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படவில்லை, தன் வீட்டார் மீட்படையவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அந்த குடும்பங்களிலெல்லாம் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதப்பா. உங்களுக்கு நன்றி. அப்போஸ்தலர் 16:31 முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு உம்மை அறிந்து கொள்ள போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே,
மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது, உங்கள் குடும்பத்துக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை விசுவாசியுங்கள், முழு குடும்பம் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.